ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போகுது. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 135 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 24,632 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸ் வந்து 369 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 80,816 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 55,761 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 200 பாயிண்ட்ஸ் கிட்ட பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் கோட்டக் மஹிந்திரா பேங்கும் ஆக்சிஸ் பேங்க் மட்டும் தான் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், கனரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மட்டும் 1.5% நெகட்டிவில் இருக்குது. அது போக ஃபெடரல் பேங்க் வந்து 2.5% நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அகைன் 65 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ஸ்லோவாக யூஸ் பண்ணலாம். மேபி எனக்கு தெரிஞ்சது 60 கூட பிரேக் பண்ண சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது போக ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிசல்ட்ஸை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. இதில் என்ன ஒன்றுனா சிகரெட்டோட வால்யூம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து டொபாக்கோ லீஃபோட காஸ்ட் வந்து ரைஸாக இருக்குது. அது மேபி வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆகலாம் ரிசல்ட்ஸில். ப்ராஃபிட் ஒரு 5% மேலே போகும்னு சொல்கிறாங்க. மார்ஜின் 35.8% இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக அக்ரி பிஸ்னஸ் வந்து ஒரு 3 to 6% க்ரோத் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது எதுவுமே. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வருதுன்னு. இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஐடிசி வந்து 1.5% பாசிட்டிவில் தான் இருக்குது. ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவு ஸ்டேபிளாக தான் வரும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். இன்னைக்கு 265 சம்திங்கில் ட்ரேட் ஆகுது. நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகுது. இவங்க 400 கோடி ரைட் இஷ்யூ 230 ரூபா பெர் ஷேர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது 300 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும்போது பெருசாக டிஸ்கவுண்ட் மாதிரி எனக்கெல்லாம் ஃபீல் ஆச்சு. இப்போ 265 ரூபா வந்துருச்சு. 260 ரூபாலேருந்து 265 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. என்ன ஒரு 10 to 15 ருபீஸ் இறங்கிச்சுன்னா பெருசாக ஒன்றும் டிஸ்கவுண்டே கிடையாது. அதாவது பெரிய டிஸ்கவுண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆகஸ்ட் 11 வரைக்கும் நீங்கள் அந்த ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி தான் சப்ஸ்கிரிப்ஷனுக்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 11 வரைக்கும் நீங்கள் அந்த அந்த ரைட் இஷ்யூ அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ண அந்த 230 ரூபா அதுக்கு கீழே வந்துடும் போல் இருக்குது. நான் இதில் அப்ளை பண்ண இப்போதைக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் யாராவது அப்ளை பண்ண விருப்பம் இருந்துன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு இது பெருசாக ஒன்றும் டிஸ்கவுண்ட் மாதிரி தெரியல. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணால் டிஸ்கவுண்ட் தான். அதே இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண வேல்யூ கீழே வந்துடும் போல் தெரியுது. அதனால் இப்போதைக்கு நான் வெயிட் பண்ணி ஷேர் ப்ரைஸ் ஒரு 200 அந்த ரேஞ்ச் வரும் பட்சத்தில் அதை வாங்கலான் இருக்கேன். பட் இப்போதைக்கு ரைட் இஷ்யூ நான் அப்ளை பண்ணல. இது என்னோட ஒப்பீனியன். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இன்றைக்கி தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 11 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனி நெட்வெப் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு 13% வரைக்கும் மேலே போச்சு. 2295 ரூபா போனது இப்போ 2210 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க கம்பெனி தான். இதுவும் டெட் ஃப்ரீ கம்பெனி தான். ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி. ஆனால் இது ரொம்பவே வேல்யூஷன் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. 109 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் நேற்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட்னால இவங்களோட ப்ராஃபிட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15 கோடியாக இருந்த ப்ராஃபிட் இப்போ 30 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து 102% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 44 கோடியாக இருக்குது. 127% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் 14.9% இருக்குன்னு சொல்கிறாங்க. நெட் டெப்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாட்டு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட் கேஷ் வந்து பாசிட்டிவாக வந்திருக்குது. இது போக ரெவன்யூ ஃப்ரம் அதாவது செக்மெண்ட் வைஸ் நீ பார்க்கும்போது இப்போ ஏஐ சிஸ்டத்துலேருந்து வந்த ரெவன்யூ மட்டும் 300% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட டோட்டல் ஆப்ரேட்டிங் இன்கமுக்கு இது 29% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்யூட்டிங் டொமைன்ஸு, அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, டெக்னாலஜி லீடர்ஷிப் இது மாதிரி இதிலலாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டெக்னாலஜிக்கல் லீடர்ஷிப்பில் இருக்கிறாங்க. அட் தி சேம் டைம் இப்போ இது கன்சிடர் பண்ணலாமான்னா அந்த ஸ்டாக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். 100 டைம்ஸ் மேலே 109 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில். இது போக ட்ரெண்ட்லின் அப்படிங்கிற ஒரு அனலிஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறது ஆவரேஜ் டார்கெட் ப்ரைஸ் 2000 சொல்கிறாங்க. 12% கீழே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 2 அனாலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு இது டவுன் ட்ரெண்ட் போகலாம் சான்சஸ் ரொம்பவே கம்மின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் ஃபார்மா இண்டெக்ஸ் தர்மாடி, ஆக்சுவலி சன்ஃபார்மா, ரெட்டிஸு, அட் தி சேம் டைம் ஆரோபிண்டோ ஃபார்மா இதெல்லாம் 5% மேலே தர்மாடி. ரெட்டிஸ்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அது மாதிரி டிவிஸ் லெபார்டரிஸ் 2% காலி, லூப்பின் 2.5% காலி, கிளென்மார் ஃபார்மா 3% மேலே காலி, சிப்லா 3% மேலே காலி. இப்போதைக்கு ரெட்டிஸ், நாட்கோ, ஜைடஸ் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி என்ன ரீசன் பார்க்கும்போது இன்றைக்கி ஃபார்மா இண்டெக்ஸ் அடி வாங்குறதுக்கு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 17 பெரிய ஃபார்மா கம்பெனிஸ்க்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் பார்க்கும்போது நீங்கள் நியூ மெடிசனை மற்ற கண்ட்ரீஸில் என்ன ப்ரைஸில் விற்கிறீங்களோ அதே ப்ரைஸில் எங்கள் கண்ட்ரிலையும் விற்கணும். அது சப்ளை செயின் மூலமாட்டு பார்த்து கரெக்டான ப்ரைஸுக்கு விற்றுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து எக்ஸிஸ்டிங் ட்ரக்ஸுக்கு இல்லை, பட் அவங்க சொல்கிறது நியூ மெடிசன்ஸுக்கு. இப்போது 60 நாளுக்குள்ளே அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த லெட்டருக்கு
60 நாள் வரைக்கும் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு சொல்லி. இப்போ இனோவேட்டர் ட்ரக்ஸ் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா குளோபலி லிங்க் ட்ரக் ப்ரைஸஸ் வந்து அங்கே அது ஒவ்வொரு கண்ட்ரிஸுக்கும் வேரி ஆகும். ஸோ அது சப்ளை செயினை பார்த்து காஸ்ட் ரிடக்ஷன் அதெல்லாமே வரும். ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா ஜெனரிக் கம்பெனிஸ் அவங்க வந்து பெருசாக ஒன்றும் பிராண்டட் ஜெனரிக்ஸோ அல்லது வந்து இனோவேட்டர் ட்ரக்ஸோ வந்து பெருசாக ஒன்றும் செல் பண்ணலை. பட் இது இம்பாக்ட் ஆகாது. ஆனால் நிஃப்டி ஃபார்மால சன்ஃபார்ம் அன்னைக்கு தர்மடி வாங்குறதுக்கு அவங்களோட 20% ரெவன்யூ வந்து அந்த இனோவேட்டிவ் ட்ரக்ஸ் இருக்குல்ல அது மூலமாட்டு தான் வந்திருக்குது. 20% ரெவன்யூ வந்து இனோவேட்டிவ் ட்ரக்ஸ் மூலமாட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து நோட்டீஸ் எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ் மல்டிநேஷனல் கம்பெனிஸுக்கு எல்லாம் போக சான்சஸ் இருக்குது. ஸோ சன்ஃபார்மா அன்னைக்கு தர்மடி வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இனோவேட்டிவ் ட்ரக்ஸில் 20% ரெவன்யூ வரதுனால இது அடி வாங்கியிருக்கு. பட் இது எப்படி போகும்னு தெரில. பட் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 60 டேஸில் வந்து நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாக்ல அடி வாங்கியிருக்குது. பட் இது லாங் டேர்மில் பெரிய இஷ்யூவாக இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து அப்டேட். இண்டஸ்இண்ட் பேங்கோட சிஓ இருந்தார், அதாவது இதுக்கு முன்னாடி சிஓ இருந்தார் சுமன் கத்பாலியா வந்து 5.2 crores வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர் ட்ரேடிங் கேஸுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செபி வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்சைடர் ட்ரேடிங்கில் ஈடுபட்டதுனால இவங்களுக்கு இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். அது இல்லாமல் இண்டஸ்இண்ட் பேங்கோட இன்டர்னல் ஆடிட்டிங் ஹெட்டாக இருந்த ஜோதி பிரசாத் ராத்தோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்ல முக்கியமானவங்க எல்லாமே இப்போ வந்து வெளியே போயிட்டுருக்காங்க. பட் அவங்க வெளியே போனவங்களுக்கு பதிலாட்டு புதுசாட்டு எல்லாத்தையும் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் ஷேர் ப்ரைஸில் இம்பாக்ட் ஆகுது. விழா 1, 2 பிக் பண்ணிக்கோங்க இண்டஸ்இண்ட் பேங்க்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கேபிளோட ரிசல்ட்ஸ் வந்து இருக்குது. ப்ராஃபிட் வந்து 39.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 89.7 crores பண்ணியிருக்காங்க. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2058 கோடி. எபிட்டா 48.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 141 கோடி. எபிட்டா மார்ஜின் 6.8% இருக்குது. இது போக ஒயர்ஸ் அண்ட் கேபிள் செக்மெண்ட் ரெவன்யூ மட்டும் எங்களுக்கு 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ப்ரைஸஸோட டிமாண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆனதுனால இவங்களுக்கு ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த காப்பர் செக்மெண்ட்லேருந்து மட்டுமே உங்களுக்கு ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆனது 23% அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குவார்ட்டரில். ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரிக் குட்ஸ் இது வந்து ஒரு ஃப்ளாட்டாக ரெவன்யூ போஸ்ட் பண்ணியிருக்கு இந்த குவார்ட்டரில். ஸோ இந்த ஆர்ஆர் கேபிளோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தேன் 1387 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3.5% நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 50 times ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். பாலிகேப்பும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், கேஇஐ இண்டஸ்ட்ரீஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஆதித்யா இன்ஃபோடெக் ஐபிஓ இன்னும் அலாட்மெண்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். மேபி டைம் எடுக்கலாம் நைட்டு. ஒன்ஸ் இல்லை ஈவினிங்கே அலாட்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஏதாவது நியூஸஸ் வந்துச்சுன்னா யாராவது நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கிடச்சுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்படி உங்களுக்கு யாருக்காவது ஸ்பீடாக கிடச்சுன்னா அந்த லிங்கை விட ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் குரூப்பில். மேன்கைண்ட் ஃபார்மாவோட Q1 ப்ராஃபிட் ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் 81% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 18% விழுந்திருக்கு. 444 கோடி. ரெவன்யூ வந்து 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3570 கோடி. எபிட்டா 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 847 கோடி. எபிட்டா மார்ஜின் வந்து ஸ்லைட்லி தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 23.7% இருக்குது. இது போக ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 20% விழுந்திருக்கு. டொமஸ்டிக் ரெவன்யூ 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் ரெவன்யூ 469 கோடி 81% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிஎஸ்வி அண்ட் பேஸ் பிஸ்னஸ் இதில் நல்லா க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் மார்க்கெட் ஷேர் வந்து உங்களுக்கு 4.8%லேருந்து 4.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஃபார்மசிட்டிக்கல் மார்க்கெட்டில் செகண்டரி சேல்ஸ் வந்து 9.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐபிஎம் பார்த்தீங்கன்னா 8.6 இருக்கு. வால்யூம் க்ரோத் 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆன்டி இன்ஃபெக்டிவ் தெரபிஸ் அது வந்து 17.8% க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. கார்டியாக் ஆன்டி டயபெட்டிக் தெரபிக்ஸ் வந்து 1.5 into அந்த ரேஞ்சில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கன்சூமர் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இ-காமர்ஸ் சேனல்ஸ் வந்து இவங்களுக்கு 11% ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு இந்த குவார்ட்டரில். ஸோ இவங்களோட சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேஸோ ஃபாஸ்ட் 36% இருக்குது. மேன்ஃபோர்ஸ் காண்டம் 18%, ஹெல்த் ஓகே 15%, பிரகா நியூஸ் வந்து 12%. நான் சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட் செக்மெண்ட் 81% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது மேன்கைண்ட் ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி பவரோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 15% விழுந்திருக்கு. 3305 கோடி. ரெவன்யூ 6% இந்த குவார்ட்டரில் விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 14167 கோடியாக இருக்குது. ஸோ இது போக ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 27.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்கம்னால இது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எபிட்டா வந்து 5744 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்குது லோவர் ரெவன்யூனால. ஸோ எபிட்டா வந்து 12.7% ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இயர் ஆன் பேசிஸில் விழுந்திருக்கு. இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 17550 மெகாவாட்டு. பிளான்ட் லோட் ஃபேக்டர்ஸ் வந்து 67% விழுந்திருக்கு. சேம் குவார்ட்டரில் 78% இருந்தது, இப்போ 67% குறைஞ்சிருக்கு.
பிஎல்எஃப் யூனிட் சோல்டுன்னு சொல்கிறது ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆனர் பேசிஸில் 24.6 பில்லியன் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அதானி பவர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இது போக அதானி பவர் தரப்புல வந்து இன்னொரு விளக்கமும் கொடுத்துருக்காங்க. 579 ரூபாய் ட்ரேட் ஆகுது, 1.5% நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அதானி பவர் சொல்றது 1:5 அந்த ரேஷியோவில் ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குன்னா அதை 2 ஆட்டு ஸ்பிளிட் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு 5 ஷேர் ஆட்டு மாறும். அது ஸோ ஒரு ஷேருக்கு 5 ஷேர் ஆட்டு அது ஸ்பிளிட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் அதானி பவர் தரப்புல தான் கொடுத்துருக்காங்க. பட் ரெக்கார்ட் டேட் எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. அதே ப்ராஃபிட் வந்து குவார்டர் பேசிஸில் 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மார்ஜினும் 40.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எபிட்டா 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் பேசிஸில் பெட்டர் ரிசல்ட்ஸ், பட் இயர் ஆனர் பேசிஸில் மொக்க ரிசல்ட்ஸ். இது அதானி பவர் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வதோதரா ஹவுசிங் ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 34 ஏக்கர்ஸில் நியூ பிளாட்டட் ரெசிடென்ட் ஆட்டு. ஸோ இது வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த அப்டேட். அது போக ரிசல்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 41% காலி 435 கோடியாக இருக்குது, ப்ராஃபிட் 12% காலி 205 கோடி, எபிட்டா 243 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்யூஎல் இன்னைக்கு மார்க்கெட்டில் சரியான பர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன். 2727 ரூபா வரைக்கும் போயிருக்கு, இப்போ 2548 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 1% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. கோல்ட்மேன் சாக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நியூட்ரல் இருந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 2400 ரூபா சொன்ன டார்கெட் ப்ரைஸ் இப்போ 2900 வாட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் மேஜர் ரீசன். இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பங்கு ஜர்னி மேலே போயிருக்குது. அடுத்தது அதே வேகத்தில் அப்படியே கீழே இறங்கி 1% தான் இப்போ பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுது. இது ஹெச்யூஎல்லை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரனரி அப்படிங்கிற ஒரு ஐஸ்கிரீம் பிஸ்னஸை வந்து, அதாவது ஐஸ்கிரீம் மேக் பண்ணுற கம்பெனியை $17.13 பில்லியன் வேல்யூஷனுக்கு வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த வேல்யூஷன் வந்து டெப்டும் இருக்குது அந்த கம்பெனிலன்னு சொல்கிறாங்க. ஸோ இது அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஃப்ரனரி அப்படிங்கிற கம்பெனியை அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இது ஒரு யூஎஸ் ஐஸ்கிரீம் பிஸ்னஸ். நெஸ்லே பார்த்தீங்கன்னா 2019 இது $4 பில்லியன் டீலுக்கு வந்து விற்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்லே பிராண்ட்ஸாக தான் இருந்துச்சு, அதை விற்றாங்க. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறதாட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே ஆசைப்படுவோம். அப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் அதை அலாட்மெண்ட் ஆகிறதுக்கும் நம்ம காத்திருப்போம். ஆனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு செபி ஒரு ஆப் வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஸ்டேபிலிட்டியை பூஸ்ட் பண்ணணும், அதாவது மெகா லிஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ரீட்டைலுக்கு கொடுத்த அலாகேஷன் 35%, இப்போ அதை 25% குறைக்கிறாங்க. அது எப்படின்னா 5000 கோடிக்கு மேலே, அதாவது 5000 கோடிக்கு மேலே ரைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கம்பெனிஸுக்கு தான் 25% குறைக்கிறாங்க. பட் 5000 கோடி கீழே ரைஸ் பண்ணுற கம்பெனிஸுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு 35% வரைக்கும் ரீட்டைல் அலோகேஷன் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இன்வெஸ்டர்ஸோட கமெண்ட் அவங்க கேட்குறாங்க, உடனே இதை வந்து நடைமுறைப்படுத்தலை அவங்க. அது ஒரு டேட்டு கொடுத்துருந்தாங்க, ஆகஸ்ட் 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கமெண்ட்ஸ் நாங்கள் கேட்டுட்டு தான் அந்த முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். அதாவது 5000 கோடிக்கு மேலே ரைஸ் பண்ணுவாங்க அந்த ஐபிஓக்கு தான் 35% 25% குறைக்கிறாங்க. QIPயை 50 60 ஆட்டு மாற்றுறாங்க. ஸோ இது யாருமே கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. 5000 கோடி கீழே இருந்துச்சுன்னா நமக்கு அதே பர்சன்டேஜ் கிடைக்கும். டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா நியூ மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஏன்னா யூஎஸ் ஷிப்மெண்ட்டுக்கு இப்போ டேரிஃப் வரதுனால அவங்க வேறு மார்க்கெட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெதர்லாண்டில் தான் போகுதுன்னா 50% டியூட்டி. பட் UK எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். ஆனால் நெதர்லாண்ட்லேருந்து போகிறதுக்கு 50% டியூட்டி போட்டிருக்கிறதுனால வேறு மார்க்கெட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி டிவி நரேந்திரன் அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸ்விக்கியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் லாஸ் 1197 கோடி நெட் லாஸ், ரெவன்யூ 54% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிலாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ இது 1197 கோடி லாஸ், எப்போ ப்ராஃபிட் பண்ணுவாங்கிறதே டவுட்டாக இருக்குது. டாடா மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் வந்து ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவாக்கோ அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் பிஸ்னஸும் அவங்க வாங்க போகிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா $4.3 பில்லியன் சம்திங் சொன்னாங்க. ஸோ அதை அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு இப்போ 10,000 கோடி ஈக்விட்டி மூலமாட்டு ரைஸ் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் 12 to 18 monthsல. ஸோ இந்த இட்டாலியன் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேக்கர் கம்பெனியை வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு தான் இதை ரைஸ் பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட அந்த அக்யூசிஷன் 30,000 கோடி கிட்ட வரும் அந்த கம்பெனியை வாங்குறது. 100% ஸ்டேக் வாங்குறாங்க. ஸோ அந்த அக்யூசிஷனும் விரைவில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 12 to 18 months சொல்லியிருக்காங்க. விரைவில் அதுவும் கம்ப்ளீட் ஆகும். இது டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆகஸ்ட் 29 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் அட்டு வச்சிருக்காங்க. அவங்களோட டிவிடெண்ட், அதாவது டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் 10 ரூபா நினைக்கிறேன். அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஆட்டு ஆகஸ்ட் 29 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா குரூப்போட ஜாகுவார் லேண்ட் ரோவரோட சிஓஆர் இருக்கிற ஆட்ரியன் மேர்டல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்துருக்குது. ஸோ இது வந்து டாடா மோட்டர்ஸோட லக்ஸரி ஸ்பாட்டாக இருக்கிற ஜாகுவார் லேண்ட் ரோவரோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸிட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.